Hi friends, welcome to Priya Saree World. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஹியூமன் ஃபேஸ் ட்ரேசிங் மெத்தட். ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸாக இருக்கலாம், ஒரு கேர்ளோடைய ஃபேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பாயோட ஃபேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தையோட இது ஒரு கார்ட்டூனுடைய ஷேப் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் எப்படி ட்ரேஸ் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ப்ளவுஸில் வந்து ஒரு வந்து ப்ரைடல் ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கேர்ளுடைய ஃபேஸ் எடுத்திருக்கேன். அதோடைய கண், புருவம், முடி, லிப்ஸு, மூக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரேஸ் பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். நாம் வந்து அக்யூரேட்டாக நம்ம பிரிண்ட் எடுத்ததில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கிளாத்லேயும் கரெக்டாக ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ எந்த விஷயமே நமக்கு வரல, தெரியாது, எனக்கு புரியல அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். ஸோ உங்களுக்கு புரியலைன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை வீடியோவை போட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து அதோடைய ஷேப்பை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து ட்ரேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து இதை எப்படி கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கார்பன் ஷீட் அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேசிங் ஷீட்டை வைக்கணும். ஸோ கார்பன் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கலர் கிளாத் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன், அதனால் எல்லோ கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு பிரைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் அதுக்காக. ஸோ நீங்கள் எந்த கிளாத் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்பன் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அடியில் ஃபஸ்ட்டு வந்து கிளாத் இருக்கணும், அதுக்கு மேலே கார்பன் ஷீட் இருக்கணும், அதுக்கு மேலே ட்ரேசிங் ஷீட் இருக்கணும். அந்த மெத்தடில் வச்சு தான் நீங்கள் வந்து எப்பயுமே ட்ரேஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு பென், எழுதாத ஒரு பென் இருந்தால் கூட ஓகே. ஸோ யூஸ் பண்ணாத ஒரு பென்னை வந்து எடுத்து அதுக்கு மேலேயே வந்து நம்ம ரொம்ப டார்க்காக வந்து ட்ரா பண்ணிட்டு வந்தோம்னா அதோடைய அச்சு வந்து அப்படியே விழுந்துடும் கிளாத்தில். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இமேஜை வந்து நாம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த மெத்தடை எப்படின்னு காட்டுற பாருங்கள். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எந்த இமேஜை வேணாலும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாவோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாவோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணி டவுட் கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதோடைய இமைகள் முதற்கொண்டு நம்ம வந்து ரொம்ப டார்க்காக பார்த்து பண்ணணும். அதை நம்ம எந்த இடத்துல பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல தான் பண்ணணும் அக்யூரேட்டாக. ஸோ வேறு எங்கேயுமே ட்ரா பண்ணிடக்கூடாது. நம்ம எங்கே ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோமோ அது மேலேயே தான் பண்ணணும். ஓகேங்களா?
இப்போ வந்து இந்த இமேஜை ட்ரேஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து கிளாத்தில் அந்த இமேஜ் வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ எந்த இமேஜாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ ஃபில்லிங்க்கு வந்து நம்ம என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டிச்சை வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் தாம்பூர் கொடுக்கலாம், லாங் அண்ட் ஷார்ட் கொடுக்கலாம், ஃப்ளாட் லோடிங் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்களோ அதை உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ பிளாக் கலர் சில்க் த்ரெட் எடுத்து டபுள் ஸ்டாண்ட்ஸாவாக போட்டு நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைனாக ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸோடைய அவுட்லைன், அங்கே பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு, லிப்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து என்ன கலர் த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும். ஸோ ஃபேஸுக்கு என்ன கலர் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம், பேங்கிளுக்கு என்ன, செயினுக்கு என்ன, தோடுக்கு என்ன, நெத்திச்சுட்டிக்கு என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே என்ன கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ப்ரீ பிளானிங் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணி இந்த இடத்துல இதுதான் வரும் அப்படின்னு மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம், தப்பே இல்லை. ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னாவோ இல்லை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாவோ நமக்கு அந்த இடத்துல பர்ஃபெக்டாக அந்த கலர் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம சேம் கலரை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஒரு ஃபேஸோட கலர் வந்து சாண்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட சாண்டல்லையே வந்து நிறைய ஷேடு இருக்குது. ஸோ எந்த கலரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு ஹியூமனோட ஐ எப்படி போடணும், ஐப்ரோ எப்படி போடணும், நோஸ் எப்படி போடணும், லிப்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்கும் போது புரியும். இதை வச்சு நீங்கள் வந்து எந்த இமேஜ் வேணாலும் போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமானதே வந்து இந்த ஐஸ், நோஸ், லிப்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இங்கே ஐஸோடைய கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஒரு ரியலான ஃபேஸை அப்படியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்டான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஐஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே பிளாக் கலர் கொடுக்காம அவுட்லைன் பிளாக் கொடுத்துட்டு உள்ள ஃபில்லிங் வந்து ஒயிட் கொடுத்துட்டு அந்த கருவிழி இருக்கும் இல்லைங்களா, உள்ள வந்து சின்னதாக ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டாட் மாதிரி ஒன்று ஒயிட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரியலாக லுக்காக இருக்கும். ஸோ ஒரு இமேஜை வந்து ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு ரியல் ஃபேஸ் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ரியலாக வந்து ஒரு ஐஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இதே ஃபேஸை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், ஃபில்லிங் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஐப்ரோஸ், லிப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வெறும் தாம்பூ ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து நீங்கள் எம்போஸ்டு ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ எம்போஸ்டு ஒர்க்குங்கிறது கொஞ்சம் லுக்காக எடுத்து கொடுக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களோட ஐடியாஸை அப்ளை பண்ணி நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஐஸ் போட்டுட்டேன், நோஸ் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஐஸும் போடுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு போடும் போது தெரியும் எங்கெல்லாம் பெண்ட் ஆகுதோ, கர்வ் வருதோ அங்கெல்லாம் நானும் பெண்ட் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் வந்து ஷார்ப்பான எட்ஜு வருதோ அங்கெல்லாம் வந்து டேர்ன் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் கார்னர் திருப்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கரெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டைமும் நம்ம நாட் போட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த ஷேப்புக்கு வந்து போகணும். அதையும் மறந்துடாதீங்க. இந்த இடத்துல வந்து நாட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நாம் வந்து கஷ்டப்பட்டு ஃபில் பண்ணிகிட்டே வரோம். ஒரு இடத்துல வந்து நாட் வந்து சரியாக போடாமல் விட்டுட்டா கூட மொத்தமாக நம்ம போட்ட எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதனால் நாட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய கிளாஸ் பார்த்துட்டோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இன்னமும் வந்து என் நாட் போட தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து இன்னும் புரியாமல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போய் என் நாட்டோடைய வீடியோ பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு போடுறது எல்லாமே அடுத்து நீங்கள் ஃப்ரேம்லேருந்து இந்த கிளாத்தை கழட்டிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த த்ரெட்டுமே பிரியாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா வந்து நமக்கு ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளாத் வந்து கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் நீட்டாக இருக்கணும். இப்போ நான் போடுறப்போ உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துலையுமே சின்னதாக எங்கேயுமே சுருக்கமே இருக்காது. அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக வந்து கிளாத்தை ஃபிட் பண்ணிட்டு தான் நாம் வந்து போடவே ஆரம்பிக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது தெரியாது. அதை வந்து கிளாத்தை வெளியில் எடுத்து கையில் பார்க்கும்போது நமக்கு அங்கங்கே சுருக்கமாக இருக்கும். த்ரெட்டு வந்து மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழி விழுந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது கிளாத் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு, நீடிலு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி என்னாட் போடுறோம், இது எல்லாமே நமக்கு முக்கியம். ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளவர் போடுறீங்க, இதுக்கு முன்னாடி போட்ட டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ போடுற இந்த ஹியூமன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ஹியூமனோட ஃபேஸ் போடுறீங்க, அதுக்கு ஐஸ் போடுறீங்க, லிப்ஸ் போடுறீங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டான ஷேப் கொண்டுட்டு வரணும். கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலும் அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து நீட்டான லுக் கிடைக்காது. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் போடுற இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஸ்டோன் ஒர்க்கோ இல்லை பீடு ஒர்க்கோ பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம வந்து ஸ்டோன், பீடு இதெல்லாம் வச்சு தான் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். இந்த டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான த்ரெட் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நம்ம வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டு பண்ணோம் அப்படின்னா, ஃபேஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்க முடியாது. அந்த நம்ம போட்டிருக்கிற பீடுக்கும் ஸ்டோனுக்கும் போய் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது. நம்ம போடுற த்ரெட்டு வந்து போய் மேட்ச் ஆகாது. கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும். நம்ம நீடிலில் குத்துற ஓட்டை கூட வந்து வெளியில் நல்லாவே தெரியும். ஸோ நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்காது. ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் எடுக்கிற இமேஜில் ஏதாவது ஜுவல்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட்டில் போட வேண்டிய எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஜுவல்ஸ் கொடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமே உங்களுக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இந்த இமேஜில் வந்து எப்படி வந்து நான் போடுறேன் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி போடணும், அந்த த்ரெட்டில் வந்து எப்படி ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடை வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள்.